ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். வருகின்ற வைகாசி மாதம் உங்கள் ராசிக்கு நவகிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகிறார்கள், அது மட்டும் இல்லாமல் அதற்கான பரிகாரங்கள்லாம் என்னங்கிறத இந்த பதிவில் விரிவாக சொல்ல போகிறேன். அதனால் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்கள். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம். மாத தொடக்கத்திலேயே உங்களுடைய லாபாதிபதியான குரு பகவான் உங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் காலம் மிகவும் பயனுள்ளதாக இருக்க போகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த வைகாசி மாசத்தில் பல கிரகங்கள் உங்கள் ஜென்ம ராசியில் சஞ்சரிக்க போகிறார்கள். உங்கள் ராசிநாதன் ஜென்மத்தில் வரும் காலம் மிகவும் அற்புதமாக அமைய போகின்றது. வைகாசி மாதம் ஒரு மங்களகரமான மாதமாக இந்த ரிஷப ராசி அன்பர்களுக்கு அமைய போகின்றது. ஜென்மத்தில் குரு வரும்போது பல மாற்றத்தை கொடுக்க போகின்றார். ரிஷபராசிக்கான குரு பயிற்சி பலன்களை ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனல்ல நான் சொல்லியிருக்கேன். கேட்காதவாலாம் நம்ம யூடியூப் சேனல்ல டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்கை மென்ஷன் பண்ணியிருக்கேன், கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். லாபாதிபதி உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் உங்களுக்கு அபரிவிதமான லாபத்தை கொடுக்க போகிறார். வெளிநாடு யோகம் ஒரு சிலருக்கு அமையும். கூட்டு தொழில் மற்றும் சொந்த தொழிலில் அதிக லாபம் பெறுவீர்கள். உங்கள் ஜென்ம ராசியில் இருக்கும் குரு பகவானின் பார்வை உங்கள் ராசிக்கு 5, 7, 9 பதிவது சிறப்பு. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் பூர்வீக சொத்துகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும் கேது பகவானை குரு பகவான் பார்ப்பது மேலும் சிறப்பு. ஒரு சிலருக்கு ஆன்மீக எண்ணம் மேலோங்கும். சித்தர்கள் மகான்கள் தரிசனம் ஒரு சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த குலதெய்வ வழிபாட்டை ஏற்று நடத்துவீர்கள். நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருக்கும் ஒரு நல்ல தகவல்கள் இல்லம் தேடி வரும். ரிஷபராசி அன்பர்கள் திருமணமாகி நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாமல் ஏங்கிக் கொண்டிருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான நல்ல விஷயம் சொல்ல போறேன். வம்சம் விருத்தியாக போகுது இந்த வைகாசி மாசத்துல. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை புத்திரக்காரர் பார்க்கிறார். அதனால கண்டிப்பா புத்திர பாக்கியம் கிடைச்சிடும். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான கலஸ்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் ரிஷபராசியர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். பிரிந்த தம்பதிகள் இணைவார்கள். கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான காரியங்கள் நடந்தேறும். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது மேலும் சிறப்பு. அபரிவிதமான பாக்கியங்களை இந்த மாத காலகட்டத்தில் உங்களுக்கு குரு பகவான் வாரி வழங்க போகிறார். உங்களுடைய ஜீவனஸ்தானாதிபதியான சனி பகவான் கும்ப ராசியில் பலம் பெற்று இருப்பதால் நீங்கள் விரும்பியது போல் வேலைகள் இந்த மாத காலகட்டத்தில் அமையும். உத்தியோகத்தில் இருப்பவருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதன சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் ஆட்சி செய்வதால் மிகவும் அற்புதமான பலன்களை தரப்போகின்றார். பணப்புழக்கம் அதிகரிக்கும். சேமிப்புகள் 2 மடங்காகும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் உடல்நிலையில் மிகவும் அக்கறை செலுத்த வேண்டும். ஏனென்றால் உங்கள் ஜென்ம ராசியில் பல கிரகங்கள் இந்த மாத காலகட்டத்தில் சஞ்சரிப்பதால் இதிலும் கவனம் தேவை. உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதியான சூரிய பகவான் உங்கள் ஜென்மத்தில் சஞ்சரிக்கும் போது உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து மறையும். அதனால இந்த காலகட்டத்தில் உங்கள் உடல்நிலையில் மிகவும் அக்கறை செலுத்த வேண்டும். உங்களுக்கான பரிகாரங்கள்: வியாழந்தோறும் நவகிரகத்தில் இருக்கும் குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க. ஞாயிறு தோறும் நவகிரகத்தில் இருக்கும் சூரிய பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றி வர உங்களுக்கு நவகிரகங்களால் ஏற்படும் தடைகள் விலகும். இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் முன்னேற்றமான மாதமாகவும் அமையும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.